ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இங்கே நலம்ங்க. இன்றைக்கி விலாக் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தலையில் நிற்கிற பயணத்தில் நாள் 12. இன்றைக்கி என்னெல்லாமல் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஜிம் ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு, வெயிட் ட்ரைனிங் ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு தலைகளாக நிற்கும் பயிற்சியில் வந்து தொடங்கிட்டோம். நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா ஜிம் ப்ரோ ஒருத்தர் வந்து கூட சேர்ந்துருந்தார். இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு விலாக்லையும் பார்த்துருப்பீங்க. நாங்கள் 2 பேர் தான் இந்த விலாகில் வந்து ஃபுல்லும் ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கோம். ஸோ இதில் வந்து நாங்கள் நிறைய வேரியேஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். வீடியோ ஃபுல்லும் பாருங்கள். சப்போஸ் ஒர்க் அவுட் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் வீடியோவாவது பாருங்கள் ஃபுல்லும். ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா வால் சப்போர்ட்டில் ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணோம். மேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்டுக்கு மேலே இருந்துச்சா, ஸோ அது வந்து ஒன் சைடு அப்போ ஒன் சைடு டவுனுமாக இருந்துச்சு. அதனால் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா அவருக்கு கொஞ்சம் ரிஸ்ட்லேயும் கொஞ்சம் பெயின் இருந்தது முன்னாடியே அவருக்கு. ஸோ அதனால் அந்த பெயின்லாம் எதுவும் இன்ஜுரி ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சேஃபாக பண்ணுறோம். ஸோ நீங்களும் வீடியோ பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஜிம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது கூட பேரலாக கூட ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரியே சும்மா ஒரு புதிய ட்ரை தானே, அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எப்படி போகுதுன்னு பார்ப்போம். என்னோடய ஒரே ஒரு குறிக்கோள் என்னென்னா, இதை வந்து தொடர்ச்சியாக பண்ணணும். அதாவது கன்சிஸ்டன்சியாக வந்து விட்டுறாமல் பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஒரு மெயின் திங்கு. பார்ப்போம் எவ்வளோ நாள் கன்சிஸ்டன்சியாக பண்ணுறோன்றது தான் இதில் மேட்ரு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து ப்ரோக்ரஸிவ் இருக்கிறது என்னாலே பார்க்க முடியுது. எல்லா வீடியோஸ்லேயும் நான் வந்து பார்க்குறனால எனக்கு தெரியுது. வீடியோ நான் எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணுறனால டே 1லேருந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய அப்கிரேட் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு டேயில் வந்து நான் வந்து லைக் கிக் பண்ணி மேலே போகிறதுக்கே பயங்கர பயமாக இருந்தது. இப்போ ஃபஸ்ட்டு நாள் நான் கிக் பண்ணி மேலே போகும்போது நான் நல்லா ஞாபகம் இருக்குது. நான் கீழே தலையான எல்லாம் வச்சுட்டு சேஃப்டியாக தான் பண்ணேன். அப்போது நிறைய பயம் இருந்துச்சு. பட் இன்றைக்கி வந்து இந்த டே 12ல் எந்த இடத்துல வேணாலும் நான் இந்த வால் சப்போர்ட்டில் தைரியமாக என்னால் பண்ண முடியும். அதே மாதிரி வால் சப்போர்ட் இல்லாமல் பண்ணுறதுக்கும் நிறைய ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேன். பார்ப்போம், ப்ராக்டிஸ் தான் எல்லாமே சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ முதல் வேரியேஷன் வந்து வால் சப்போர்ட்டில் ஸ்டாண்ட் பண்ணோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வால் சப்போர்ட்டில் ஒரு புஷ்அப்ஸ் மாதிரி ஒரு வேரியேஷன் ட்ரை பண்ணோம். ஸோ அது எதுக்குன்னா கொஞ்சம் ஷோல்டரோட ஸ்ட்ரென்த்தை வந்து டெவலப் பண்ணோம். ஸோ 2 பேர் சேர்ந்து பண்ணுறனால என்னென்னா ஒரு போர் இல்லாமல் 2 பேரும் மாற்றி லைக் என்ன நம்ம பண்ணுற விஷயங்கள் ஏதாவது ராங் எது இருந்தாலும் அவர் வந்து கரெக்ட் பண்ணிகிட்டு இருந்தார் என்ன. அதுமாதிரி அவர் பண்ணுறதும் ஏதாவது சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமான்றதை நானும் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு 2 பேராக சேர்ந்து பண்ணுறது. நிஜமாலே சூப்பராக இருந்துச்சு. ஜிம் ஆனால் ஃபுல் ஒர்க் அவுட் முடிச்சிட்டோம். அவரும் வெயிட் ட்ரைனிங் செஷனை முடிச்சுட்டு தான் அடுத்து இது பண்ணுறோம். ஆல்ரெடி ஃபுல் பம்பில் இருக்குது. அது கூடயே சேர்த்து இது பண்ணும்போதும் கொஞ்சம் டஃப் தான். பட் ஆனால் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நெக்ஸ்ட்டு என்றைக்கு நம்ம வெயிட் ட்ரைனிங் இல்லாமல் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி உள்ள ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மாதிரி ஸ்கில்ஸ் அன்லாக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் நம்ம இவ்வளோ பண்ணுறோன்னா ஒரு ஃப்ரீயாக இருக்கும்போது நிறைய பண்ண முடியும். அடுத்த வேரியேஷனாக வந்து பார்த்திங்கன்னா வால் சப்போர்ட்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து ஹேண்ட் வாக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஷோல்டர் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் இது. ஆனால் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். தலைகளாக நிற்கிறது, அதுக்கப்புறம் தலைகளாக நின்றுட்டு நடக்கிறது, அப்புறம் பேக் ஃப்ளிப் அடிக்கிறது, ஃப்ரண்ட் ஃப்ளிப்பு, அது இதுன்னு ஏகப்பட்ட ஸ்கில்ஸ் பார்த்துருக்கேன். ஆனால் இது எல்லாமே வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் அன்லாக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியோட ப்ராக்டிஸ் தேவை அப்படின்றது எனக்கு களத்துக்குள்ளே இறங்கினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஸோ நீங்களும் ஒரு வாட்டி சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வேரியேஷனாக வந்து ஃப்ரீ ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணோம். பரவாயில்ல, முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ஐடியா இருக்குது. அண்டு 1 செகண்டுக்கு மேலே ஹோல்டும் ஆகுது. பயம் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. அதுதான் மெயின். நமக்கு பயம் இருக்கக்கூடாது. ஸோ மெயினாக பயம் வர்றது ஏதாவது இன்ஜுரி ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் கீழே விழுந்துருவோம்னு. பட் ஆனால் அதை வந்து முன்னாடியே லைக் ப்ரிகாஷன் பண்ணுறதுக்குள்ளே ஸ்பீடு வந்துருச்சுன்னா போதும். நமக்கு விழ போகிறோம் அப்படின்னா டக்குன்னு அதுக்கு முன்னாடி அதை வந்து ஆக்டிவ் பண்ணி எடுத்துக்கிற அளவுக்கு இருந்துட்டால் போதும். கையை ஏதாவது வச்சுட்டு மூஞ்சை முன்னாடி கொடுக்காம. பரவாயில்ல, சூப்பராக போயிட்டுருக்கு. ஆனால் மேட் இருக்கனால கீழே அது ஒரு தைரியம் எனக்கு, எதுவும் ஆகிடாது அப்படின்ற மாதிரி, விழுந்தாலும் சேஃபாக லேண்ட் ஆகிக்கலாம் அப்படின்ற மாதிரி. பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரத்தில் அன்லாக் ஆகுதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து 12 நாள் ஆகுது. ஸோ கன்சிஸ்டன்சியாக தான் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோஸ் தான் பிரேக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா வீடியோ எனக்கு ஒர்க் இருக்கிறனால வீடியோ வந்து லைக் இந்த ஒர்க் அவுட் வீடியோஸை கன்சிஸ்டன்சியாக போட முடியல. ஆனாலும் மேக்ஸிமம் டெய்லி நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி 50 நாள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சேலஞ்ச் தொடங்கணும், அதுவும் போயிட்டுருக்கு சூப்பராகிட்டு. 32 நாள் ஆகிடுச்சு. வீடியோஸ் வந்து நடுவில் போட முடியல. பட் ஆனால் ஒர்க் அவுட் வந்து பக்காவாக போயிட்டுருக்கு. வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும், எல்லாமே எடுத்துகிட்ருக்கேன். ஆனால் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு தான் டைம் இல்லை எனக்கு எடுத்து. அடுத்த வேரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா லைக் நான் வந்து எல்போ லீவரில் சப்போர்ட்டோட பண்ணேன். அவர் வந்து
ஃப்ராக் ஸ்டாண்டில் ஹெட் ஸ்டாண்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணாங்க. ஃப்ராக் ஸ்டாண்டு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. நல்லா இருந்துச்சு 2 பேர் பண்ணுறது. ஒரு பார்ட்னர் இருக்குது நிஜமாக எல்லாத்துலேயும் நல்லது தான். நானும் அடுத்து வந்து ஃப்ராக் ஸ்டாண்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகே, சூப்பர் தான். ஃப்ராக் ஸ்டாண்ட் வருது. இதையும் அன்லாக் பண்ணிட்டேன். லைட்டாக ஒரு காலை தூக்கி பார்த்தேன் மேலே, அதுலேருந்து ஹெட் ஸ்டாண்ட் பண்ண முடியுமான்னா ஆனால் அது கொஞ்சம் டஃப் ஆகி போயிடுச்சு. சரி, நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கை கீழே வச்சுட்டு ஹெட் ஸ்டாண்டுக்கு அழகாக பண்ணியிருந்தாங்க. லைக் ஃப்ராக்லேருந்து மேலே ஹெட் ஸ்டாண்ட் போகிற மாதிரி. அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி ஈஸி கிடையாது. என்னால் ஒரு இன்ச்சு கூட காலை மேலே தூக்க முடியல, டக்குன்னு ஒரு செகண்ட் கூட ஹோல்ட் பண்ண முடியல. பார்ப்போம், இம்ப்ரூவ் பண்ணணும், நிறையவே இம்ப்ரூவ் பண்ணணும். இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஆனால் தெரியுது அது எனக்கு. பார்ப்போம். நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க என்னடா இவன் போர் அடித்து டெய்லியும் இதையே போட்டுட்ருக்கானே அப்படின்னு நினைக்காதீங்க. போருன்னு நினச்சா போர் தான். அப்போனா நான் டெய்லியும் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எப்படி போய் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பட் ஆனால் அது போர் கிடையாது. நம்ம ஒரு விஷயத்தை பிடிச்சி பண்ணும்போது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும், அது பிடிச்சதாக தான் இருக்கும். ஸோ நான் ஒரு கோல் செட் பண்ணியிருக்கேன், அந்த கோலை நோக்கி போயிட்டுருக்கேன். பார்ப்போம், அதனால் எந்த விஷயமும் போரிங்காக இருக்காது அப்படின்றது தான் என்னோடது. ஏன்னா எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அது நம்ம எங்கே கொண்டு போய் விட போகுது, எந்த இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்றத நம்ம முன்னாடியே யோசித்து வச்சுக்கணும். அப்போ தான் அந்த ஜேர்னி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லைனா சில டைம் தோணும், எதுக்கு பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், எதுக்கு என்ன ரீசனே இருக்காது. அதனால் அப்படி இருக்கக்கூடாது. சம் ரீசன்ஸோடு தான் எல்லாமே செய்யணும். அந்த ரீசன்னால தான் என்னால் கொஞ்சம் இதில் வந்து கன்சன்டென்சியாக இருக்க முடியுது. இதில் மட்டும் இல்லை, எல்லா ஒர்க்குக்குமே அதுதான். ஸோ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் சரி, அதோட ஃபைனல் அவுட்புட் என்னவா இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். பட் அது இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை. அதில் ரீச் ஆக முடியாட்டாலும் அட்லீஸ்ட்டு அதோட 50% ரீச் ஆகும். கண்டிப்பாக நம்ம 100% பண்ண முடியாட்டாலும். ஸோ சப்போஸ் 100% பண்ணிட்டா நமக்கு அது சூப்பர் தான். அதனால் எல்லாத்துலேயுமே ஒரு இலக்கை வந்து நிர்மாணித்து அதுக்கப்புறம் வந்து அதில் களத்தில் இறங்குங்க. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், என்னோடய மெத்தடு. அப்படி இல்லை, நான் வந்து அந்த ஃப்ளோ அப்படின்னாலும் ஓகே, அந்த ஃப்ளோவில் பண்ணுங்கள். அது ஒருத்தவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து இருக்குது. வேரியேஷன் ஆட்டு வால் சப்போர்ட்லேயே ஒரு ஸ்ப்ளிட் டைப்பில் லைக் பேலன்சிங் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணேன். பட் பரவாயில்ல, நான் நினச்சதை விட கொஞ்சம் நல்லாவே தான் வந்துட்டுருக்குது. ஹோல்ட் ஆகுது கொஞ்சம் டைம் எடுத்து. அதேமாரி பயமும் அன்லாக் ஆகிட்டே இருக்குது. சூப்பர் தான். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது எனக்கு. சூப்பராகிட்டு ஒர்க் அவுட்லாம் முடிச்சிட்டோம். என் கூட இருந்த பார்ட்னர் கிளம்பிட்டார். சரி, அதுக்கப்புறம் நான் சும்மா ரெண்டு ஸ்கில்ஸ் சும்மா போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். முன்னாடி வந்து ஃப்ளோரில் பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் வந்து டம்பிள்ஸோட சப்போர்ட்டில் எல்போ லிவர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஈஸியாக தான் இருக்குது. இது எனக்கு அவ்வளோ இதுவாக தெரியல. ஆனால் வீடியோவில் பார்க்கும்போது தான் தெரியுது, லைக் கொஞ்சம் பெண்டாக இருக்கேன், கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஆகணும். அதை போக போக ஸ்டடி பண்ணிடலாம். இன்னும் நிறைய பவரை வந்து ஏற்றணும் கைக்கு. ஸோ அதனால் எவ்வளோ நமக்கு வந்து ஸ்ட்ரென்த்துக்குள்ள ஒரு எக்ஸசைஸ் பண்ண முடியுமோ அது கண்டிப்பாக பண்ணணும். பார்ப்போம் எவ்வளோ ஸ்பீடாக நமக்கு வந்து ஒரு ஸ்கில்ஸும் அன்லாக் ஆகுது அப்படின்றது. ஸோ ஒரு 50 days ஆன பிறகு பார்ப்போம், ஒரு ஸ்கில்ஸ் அன்லாக் பண்ண ஒரு வீடியோஸ் வேணால் போடலாம். எவ்வளோ ஸ்கில்ஸ் நம்ம அன்லாக் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும். ஒர்க் அவுட்லாம் சூப்பராக முடிச்சுட்டு ஒரு ஸ்ட்ரெச்சிங்கை போட்டு நம்மளோட இப்போ சாதனங்கள்லாம் கொண்டு வந்தாச்சு. பேக்கு, தண்ணி, அது இதுன்னு எடுத்துகிட்டு வருவேன். கொஞ்சம் சாதனங்கள்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கு. நம்ம காலையிலேயே வந்துடுவேன்னா, ஸோ எல்லாமே இருக்கும் உள்ள, சாப்பாடு அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எதையும் மறந்து வச்சுட்டு போயிடக்கூடாது. அதனால் உட்காந்து பொறுமையாக எல்லாத்தையும் தூக்கி பேக் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கேப்பில் நமக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படியே பேசிவிட்டு பொறுமையாக எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு இனிமேல் தான் என் மைண்டில் ஓடிட்டு இருக்கோம். போய் என்னெல்லாம் வேலை இருக்குது, எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்றது இந்த மாதிரி சமயத்தில் போயிட்டே இருக்கும் மைண்டில் ஒரு சைடில். ஸோ நீங்களும் வந்து சேனல் பார்த்துட்ருக்கவங்க, வீடியோ பார்த்துட்ருக்கவங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த மாதிரி உள்ள வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு எதுவும் மிஸ் ஆகாது. ஸோ பார்ப்போம் அடுத்தடுத்து வீடியோஸில் நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் அன்லாக் பண்ணுறதுக்குள்ள மெத்தட்டை. ஸோ பார்க்குறவங்களுக்கு வந்து வீடியோஸ் பிடிச்சிருந்தனா ஒரு கமெண்ட்டையும் போட்டு விட்டு போயிடுங்க.